நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் இப்போது உங்கள் முன்னால் எங்களின் உயிரோடும் உணர்வோடும் கலந்து வாழுகின்ற அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் நம்முடைய இனத்தின் பெருமைமிக்க முன்னவர்கள், போற்றுதற்குரிய பெருமக்கள், தாள கிடப்பாரை தற்காத்து நிற்பதே தர்மம் என்று போதித்த சமய புரட்சியாளர், அன்பு வழி என்ற ஒரு தூய சமயத்தை கட்டிய நம்முடைய பாட்டனார் வைகுந்தர் வாழ்ந்த நிலத்திலே காலுக்கு செருப்பும் இல்லை, கால் வயிற்று கூழுக்கும் வழி இல்லை, பாலுக்கு உழைத்தோமடா தோழா பசையற்று போனோமடா, உப்புக்கல்லு இனிக்கும் என்றால் உனக்கு எங்கே மதி போச்சு, செத்த பின்னே சொர்க்கம் என்றால் இப்பிறவி என்னாச்சு, சொத்து இருக்கிறவன் சொல்லுற சொல்லே சரியாச்சு, சுத்தி சுத்தி விரட்டுதம்மா வறுமை மட்டும் நமக்காச்சு, மனிதா மனிதா இதை மாற்ற வேண்டாமா, நம்மை வாட்டி வதைக்கும் கொடுமைகளை விரட்ட வேண்டாமா என்று போதித்த பொதுவுடைமை புரட்சியாளன் நம்முடைய தாத்தன் ஜீவானந்தம் பிறந்த மண்ணில் கன்னியாகுமரி மாவட்டம் கேரளாவில் ஒரு மாவட்டமாக இருந்திருக்க வேண்டிய ஒன்றை அன்னை தமிழ் நிலத்தோடு இணைக்க வேண்டும் என்று ஈடு இணையற்ற புரட்சியை முன்னெடுத்த நம்முடைய தாத்தா மார்சல் நேசமணி உளவிய மண்ணில் எந்த மகத்தான பணியை நம் முன்னவர்கள் நம்முடைய தாத்தாக்களும் பாட்டன்களும் செய்தார்களோ அதே மகத்தான ஒரு மாற்றத்திற்காக அவர்கள் வழிவழியே வந்த மானத்தமிழ் வீரத்தமிழ் பிள்ளைகள் இந்த மண்ணிலே நிற்கிறோம். பகிருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரிக்கோடும் கொடுங்கடல் கொல்ல வடதிசை கங்கையும் இம்மயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி என்று சிலப்பதிகாரத்தில் நம்முடைய மூதாதை இளங்கோவடிகள் பதிவு செய்கிறார். இமய வரை ஆண்ட ஒரு இனத்தின் கூட்டம் இன்று இமயம் பக்கம் இருக்கிற மொத்த அதிகாரத்தையும் கொடுத்து விட்டு என்ன செய்வதென்று தெரியாமல் முழித்துக் கொண்டிருக்கிறது. இங்கே தமிழ்நாட்டிலே இந்தியாவிலே அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலம் கேரளா என்கிறார்கள். தமிழ்நாட்டிலே அதிக கல்வியறிவு பெற்ற மாநிலம் கன்னியாகுமரி மாவட்டம் கன்னியாகுமரி என்கிறார்கள். ஆனால் இந்த மாவட்டத்தில் இருந்து எந்த புதிய சிந்தனை, எந்த புதிய ஆற்றல், எந்த புதிய மாறுதலும் வரவில்லை. கற்றறிந்த பெருமக்கள் என் உயிரினுமினிய என் உடன் பிறந்தார்கள். நம்மிலிருந்துதான் மகத்தான மாறுதல் தொடங்கி இருக்க வேண்டும். நாம் எப்படி எந்தெந்த அரசியல் கட்சிகளை சார்ந்து எந்தெந்த அரசியல் கோட்பாடுகளை ஏற்றிருக்கும் என்பதை என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், பேரன்புமிக்க என் பெற்றோர்கள் யோசிச்சு பார்க்கணும். முதல்ல நம்ம காங்கிரஸ், அடுத்து பாரதிய ஜனதா, அடுத்து திமுக அதிமுக, இந்த கட்சிகளின் கோட்பாட்டை ஏற்று 60 ஆண்டுகள், அரை நூற்றாண்டுகளுக்கு மேலாக நாம் இந்த கட்சிகளினுடைய தத்துவங்கள், கோட்பாடுகள், ஆட்சி முறை ஏற்று வாழ்ந்திருக்கிறோம்.
எது ஒன்று இங்கே சரியாக இருந்திருக்கிறது, எந்த பிரச்சனை நமக்கு தீர்க்கப்பட்டிருக்கிறது, அதுதான் நம்ம எழுப்பி பார்க்கணும். இந்த காங்கிரஸ்னு ஒரு கட்சி எதுக்காக தமிழ்நாட்டுக்கு, சரி இந்தியாவுக்கு தான் எதுக்கு, இந்த பாரதிய ஜனதாங்கிற கட்சி எதுக்கு, தமிழ்நாட்டுக்கு எதுக்கு, அந்தந்த மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது எதற்கு, மொழி வழியே தேசிய இனங்கள் நிலங்கள் பிரிக்கப்பட்டது பகுக்கப்பட்டது எதற்கு? நான் என் நிலத்தை ஆளுகிறேன், கேரளாவை மலையாளி ஆளட்டும், ஆந்திராவை தெலுங்கர் ஆளட்டும், பீகாரியை பீகாரி ஆளட்டும், குஜராத்தியை குஜராத்தி ஆளட்டும், கர்நாடகாவை கன்னடன் ஆளட்டும், இந்தியாவை யார் ஆள்வது? கூடி பேசி ஒரு வட்டமேசை வைத்து சுழற்சி முறையில் ஆள்வோம். மூன்று முறை அறிவார்ந்த பெருமக்களே, 3 முறை இந்த நாட்டை இவ்வளவு பெரிய துணைக்கண்டத்தை ஒரே மாநிலத்தவர் ஐயா மோடி மட்டும் 3 முறை ஆளுகிறார். 3 முறை ஐயா அமித்ஷா. இந்த நாட்டின் முதன்மை பதவி 2ஐயுமே இந்த குஜராத்தியை எடுத்துக்கிறார்கள். உங்களுக்கு அருந்ததி ராய் என்ற ஒரு சரியும் சமூக செயற்பாட்டாளர், மதிப்பிற்குரிய அம்மையார், அவங்க சொல்றாங்க, இந்தியாவை 2 பேர் விற்கிறார்கள், 2 பேர் வாங்குகிறார்கள். ஒருவர் அதானி, ஒருவர் அம்பானி. விற்கிறவர்கள் ஒருவர் மோடி, இன்னொரு அமித்ஷா, 4 பேருமே குஜராத்திகள் என்று. இதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்க? என்ன உனக்கு நடந்துருச்சு? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், உனக்கு சொல்லு. நீ காங்கிரஸுக்கு ஓட்டு போடு, ஏன் போடுறான்னு சொல்லிட்டு போடு. ஏன் போடுற சொல்லிட்டு போடு. ஏன் போற? என்ன சோனியா காந்தி உங்க சின்னத்தம்மா பெரியத்தம்மா இல்ல? நான் உன் சின்னத்தம்மா பெரியத்தம்மையன், நான் உன் கூட பிறந்தவன். ஓ ரத்தம். உனக்கு ஒண்ணுனா ராகுல் வருவாரா, சோனியா வருவாரா, நான் வருவானா? அதை மட்டும் சொல்லு ஒரு தடவை சொல்லு. நீ போட்டா போடு, போடலைன்னா போ. கேட்கறத யோசிச்சு பாரு. எதற்கு வந்திருக்கான்? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. கண்ணு முன்னாடி உலகத்தின் தலை சிறந்த மொழி, மூத்த மொழி உன் தாய்மொழி. மணி நெற்றி உமிழ் செங்கன் தலால் புரை சுடர் கடவுள் தந்த தமிழ்ங்கிறான். யாரு? சிவபெருமானே தந்த தமிழ்ங்கிறான். நீ படிக்கிறியா இல்லையா? உலகத்தில் எல்லா மொழிகளும் மனிதன் பேசியது. உன் மொழி என் மொழி தமிழ், இறைவன் பேசிய மொழி. சில மொழிகள் பிறந்து சிறக்கும், என் மொழி சிறந்தே பிறந்த மொழி. காரணம், இயற்கையின் மொழி, அருங்கொடை, ஆதி மனிதனின் உழைப்பிலிருந்து தொடங்கிய மொழி என் மொழி. உலகத்திலே தலை சிறந்த இலக்கியங்களை படிக்கிற வாய்ப்பை பெற்றவர்கள் சீனர்கள், கிரேக்கர்கள். அவர்களையும் தாண்டி தன் தாய்மொழியிலே ஆகச் சிறந்த இலக்கியங்களை படிக்க வாய்ப்பை பெற்றவர்கள் இந்தியாவில், தமிழ்நாட்டில் தமிழர்கள் என்று கேரள கவிஞன் ஆற்றூர் ரவிவர்மா எழுதுகிறார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறார், அந்த தமிழ் என் தாய்மொழி மலையாளத்திற்கு தாய் என்பதில் எனக்கு பெருமை என்று சொல்லுகிறார். ஆகச் சிறந்த இலக்கியம் எந்த மொழி? பௌத்தத்துக்கு மணிமேகலை, காப்பியம், சீரா புராணம், உமர் புலவர் எழுதியது நம்முடைய முன்னவன். இஸ்லாமிற்கு கம்ப ராமாயணம், இந்துக்களுக்கு தேம்பாவணி, ஜோசப் பெஸ்கி என்கிற வீரமாமுனிவன் எழுதியது. கிறிஸ்தவ மக்களுக்கு எந்தது? சிலப்பதிகாரம் எழுதியவன் இளங்கோவடிகள், நம் முன்னவன் சமண துறவி. எல்லா சமயங்களுக்கும் காப்பியம் கண்ட உலகில் ஒரே மொழி தமிழ். நீ என்ன, உனக்கு என்ன தெரியுது? நன்கு கட்டமைக்கப்பட்ட மொழி, சீர் சந்தம் அசை தொடை யாப்பு என்று உலகில் எம்மொழியின் துணையின்றி தனித்து இயங்கக்கூடிய உயர் தனிச்சொம்மொழி உன்மொழி என் மொழி. மற்றவெல்லாம் இயங்காது. எல்லா ஊர்லயும் இது மைக்கு தான், என் ஊர்ல தான் இது ஒளி வாங்கி. எல்லா ஊர்லயும் அது ஸ்பீக்கர், என் மொழியில் அது ஒளி பெருக்கி. புரியுத? எல்லா ஊர்லயும் கார், என் ஊர்ல மகிழ் உந்து. எல்லா ஊர்லயும் மோட்டர் பைக்கு, அது உந்துருளி. எல்லா ஊர்லயும் சைக்கிள், என் ஊர்ல மிதிவண்டி அல்லது ஈருருளி. ஆங்கிலத்துக்கு பல ஆயிரம் சொற்களை கடன் கொடுத்துட்டு அதை வாங்கி இவன் பேசிட்டு இருக்கான். இங்க பாரு, பெனட் ஸ்டோர் என்ன எழுதியிருக்கு? தமிழ்ல எழுதியிருக்கு. உச்சரிப்பது இது என்ன மொழி? நீ யாரு? தமிழன். அவன் இப்ப தெரியுதா ஏன் கத்திரன்னு? செத்து போச்சடா உன் மொழி இனமும், செத்த இனத்தின் பிள்ளைகளடா நாம். கொன்னது யார்? நம்ம தான்டா. என் உடன் பிறந்தவனே, பேரன்பு மிக்க என்னை பெற்ற தாய் தந்தையரே, 1800 ஆண்டுக்கு தமிழோடு சமஸ்கிருதம் கலந்து பேசி தெலுங்கு கன்னடனா போனான். 1600 ஆண்டுக்கு முன்னாடி தெலுங்குனா போனான். 15ஆம் நூற்றாண்டுல மலையாளம்ங்கிற மொழியே இல்லை.
சேர சோழ பாண்டியன்ல மூத்த பாட்டை மண்ணு பிள்ளைய உரம் மலையாளம் பேசிட்டு தெரியுது. அவனாவது நல்ல தமிழ் பேசுறான். நீ வாட்டர் வால்ஸ மொழிபெயர்த்து நீர்வீழ்ச்சிட்டு இருக்கா. அவன் தூய தமிழ் சொல்ல அருவின்னு சொல்லிட்டு இருக்கான். நீ சாதம்ங்கிறான், அவன் சோறுங்கிறான். சோறு தான் தமிழ் சொல்லு. நீ மகனேங்கிறான், அவன் மோனேங்கிறான். நீ மகளேங்கிறான், அவன் மோளேங்கிறான். உன்னை விட அவன் நல்ல தமிழ் பேசிட்டு இருக்கிறான். என்ன வணக்கம்னா அவன் நமஸ்காரம்னா போயிட்டான் மலையாளியா. இப்ப நீ என்ன பண்ற? வணக்கம் கிடையாது, குட் மார்னிங், 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 மார்னிங். பெத்த அப்பன்னு சொல்லாத அருகதை எட்டு போற டேடி இதை வச்சுக்கிட்டு செத்து போச்சடா உன் மொழி. ஏன்னா தொல்காப்பியம் பிறந்த மண்ணில் அதுக்கு பொழிப்புற பணமுறனார் பிறந்த ஊர்ல, இளம்புறனார் பிறந்த ஊர்ல இருந்துகிட்டு என்னவோ ஒரு கொடுமை. நமக்கு இருக்கிற சிக்கல் உன் மொழி சிதைந்து அழிந்து போனது. அத பேசுறேன். ஒரு தமிழன் நம்மகிட்ட இருக்கான். இங்க பாரு, உன் மொழி சிதைந்து அழிந்து போனது. அதை பத்தி காங்கிரஸ், பாரதிய ஜனதா இல்ல திமுக, அதிமுக கவலைப்படும் சொல்லு. நான் என் தம்பி இப்படியே வீட்டுக்கு போயிடும். எனக்கு ஓட்டு போடாத, இப்படியே போயிடும். பத்திரிகையாளர் கூப்பிட்டு போட்டியிலிருந்து நான் விளைக்கிறேங்க அப்படி ஒண்ணுக்கு சொல்றான். டேய், நான் ஒண்ணு கேட்கிறேன், ஒண்ணு உடன் பிறந்தவன் கேட்கிறேன். கச்சத்தீவை எடுத்து கொடுத்தவன் யாரு? கொடுத்த ஆள் யாரு? இந்திரா காந்தி. கொடுக்கும்போது இருந்தவன் யாரு? கருணாநிதி. இவன் ரெண்டு பேரும் கூட்டி சேர்ந்து வந்துகிட்டு ஏண்டா கொன்னவன் கூட நின்றவன் இவனுக்கு ஓட்டு போட்டு. நான் ஒண்ணு கேட்கிறேன், மானம்னு ஒண்ணு நமக்கு இருந்துச்சா இல்லையா? இங்க பாரு, ஒண்ணு கவனி. 13 தலைமுறைக்கு ஒரு தடவை மரபணு மாறிடும்ன்றான். அந்த மரபணுவை புதுப்பிக்கிற ஒரே ஒரு மருந்து வரலாறு தான் ஒவ்வொரு தேசினத்தையும் உயிர்ப்போட வைத்திருக்கின்றான். உன் வரலாறு என்னடா? நீ எப்பேற்பட்ட பரம்பரையில் வந்தவன்? கொடுத்து கொடுத்து வாழ்ந்த நீ 5க்கும் பரிசுக்கும் அரிசிக்கும் வேட்டிக்கும் கையேந்திர இலவசத்துக்கு ஏங்கி நிக்கிற நிலைமையில உன்னை நிறுத்திட்டான். இதுக்காவது இந்த பயில ஒழிக்க வேணாமா? சொல்லு. இந்த எதுக்கு காங்கிரஸ் கச்சத்தீவு எடுத்து கொடுத்து இதுவரை கச்சத்தீவு நமக்குனா கடல் தூரம் அதிகம், கச்சத்தீவு சிங்களனுக்குனா அவனுக்கு கடல் தூரம் அதிகம். எல்லை தாண்டி வந்தான் மீனவனை 840 பேருக்கு மேல சுட்டு கொண்டிருக்கான். பல 100 பேர் இன்னைக்கு சிறை பிடிச்சு போடுறான். உனக்கு நீ பாத்தியாலேன்னு தெரியாது. 12 பேரை ஒரே சங்கிலியில விளங்கிட்டு கொண்டு போய் அடைச்சான். பார்த்த எந்த மானத்தமிழனும் தூங்கி இருக்க முடியாது. நம்ம மீனவர்களை பிடிச்சு மொட்டை அடிச்சான். என்ன நான் கூட சொன்னேன், அவன் சிறைச்சது என் தலைமையில எனக்கு ஒன்னும் அவமானம் இல்ல, இந்த நாட்டை ஆள்ற தலைவிங்களுக்கு தான் அவமானம். சொந்த நாட்டு மக்களை பிடிச்சா அவன் முடிய சிறைக்கிறான்னா எனக்கு ஒன்னும் அவமானம் இல்லடா, உனக்குத்தான். ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். பாரதிய ஜனதா ஆட்சி, காங்கிரஸ் ஆட்சி, உலகத்தின் வலிமை மிக்க கடற்படை ராணுவம், 6வது வலிமை மிக்க ராணுவம் இந்தியாவோடது. குஜராத் மீனவனை பாகிஸ்தான் ராணுவம் கைது பண்ணிட்டு போகுது. விரட்டி போய் தடுத்து அந்த மீனவனை மீட்டு கொண்டு வருது இந்திய ராணுவம். இதுவரை 840 மீனவனை சுட்டுக் கொண்டிருக்கு. பல மீனவனை கைது செஞ்சு சிறைப்படுத்தியிருக்கு. தன் நாட்டு மீனவனை சுடும் போது அல்லது சிறைப்படுத்தும் போது தடுத்து காத்து மீட்டது இந்திய ராணுவம் என்று ஒரு செய்தியை சொல்லு. எல்லை தாண்டி வர்றான். கேரள மீனவன் எல்லை தாண்டி போறானா இல்லையா? போறான். ஏன் கைது செய்யல? ஏன் சொல்லல? ஏன்னா அங்க நல்ல ஆத்தாளுக்கும் அப்பனுக்கும் பிறந்தவன் அந்த நாட்டை ஆள்றான்டா. அங்க மான மலையாளி அந்த மண்ணை ஆள்றான். தொட்டா கொன்றுவான். கொன்னா உனக்கு தெரியுமா தெரியாது? அமெரிக்காவோட கடற்படை வந்துச்சு. நம்ம ஆளு கேரள மீனவர் 2 பேரும் மீன் பிடிச்சிருந்தான். தூரத்தில் ஒரு சந்தேகப்பட்டு சுட்டு விட்டான். என்ன பண்ணிட்டாரு தெரியுமா? நம்ம ஆளு 2 பேரையும் பிடிச்சி கைது பண்ணி உள்ள வச்சு 2 கோடி தண்டை வாங்கி ஒவ்வொரு மீனவ வீட்டுக்கு ஒவ்வொரு கோடியை கொடுத்துட்டாப்ல. நம்ம ஆளுக்கு நெத்தியில் வைக்க ஒத்த ரூபா பொட்டு காசு கொடுத்துருக்கானடா. கொடுத்துட்டு வழக்கப்பட்டு உள்ள வச்சுட்டாப்ல. இந்திய பாராளுமன்றம் பேசுது. எங்க? இத்தாலி கடற்படாது, சோனியா காந்தி ஊரு. அந்த இத்தாலி நாடு நம்ம நாட்டு ராணுவ நாட்டுக்கு வேண்டுதல் வைக்குது. என்னன்னா, எங்க ஊர்ல தேர்தல் நடக்குது, அவங்க ஓட்டு போட வரணும், தயவு செய்து அனுப்பி வைங்கன்னு. அப்புறம் ஒரு தீர்மானம் போட்டு அனுப்பி வச்சாங்க. திருப்பி அந்த ஓட்டு போட்டு இங்க வரலைன்னா பெரிய பின்விளைவுகளை சந்திக்க நேரிடும்னு மன்மோகன் சிங் எச்சரிச்சாரு. அப்போ ஒரு திணியுண்டு நாடு
உனக்கிட்ட பண உதவி, ராணுவ உதவி, பயிற்சி எல்லாம் வாங்கிக்கிற ஒரு நாடு, ஒரு இலங்கை, ஒரு நாட்டு மீனவனை சுட்டா தொலைச்சு போறான்னு சொல்ல முடியாதா? அவன் மீது வர்த்தக ஒப்பந்தம், பொருளாதார ஒப்பந்தம், தொழில் ஒப்பந்தத்தை தடை செய்ய முடியாதா? துண்டிக்க முடியாதா? ஏன்? சாவவன் தமிழன் சைத்து கொள்வான். நான் இன்னைக்கு சொல்றேன்டா, பிரபாகரன் மகனா சொல்றேன்டா, என்னைய முதலமைச்சர் நாற்காலியில நீ உட்கார வை, ஒரு மீனவன் அவன் தொட்டுட்டான்னு வச்சுக்கடா, ஏய் என்ன சீமான் சொன்னா தொட்டுட்டான்னு காலையில கையெழுத்த போட்டு பதவி விளையிட்டு வீட்டுக்கு போயிருந்தா தொட சொல்றா பார்ப்போம். அவனுக்கு தெரியும்டா, நல்ல ஆத்தாளுக்கு அப்படின்னு பிறந்தவன், மான தமிழன், பிரபாகரன் என்ற பெருமரவனின் மகன் முதலமைச்சர் நாற்காலியில் உட்கார்ந்துருக்கான். தொட்டா தூக்குவான்னு தெரியும். விளங்குத? மீனவர்களை வச்சே நெய்தல் படகட்டுவேன். உடல் தகுதி, கல்வி தகுதி பார்க்க மாட்டேன். ரெண்டே தான், நீஞ்ச தெரிஞ்சிருக்கணும், படகோட தெரிஞ்சிருக்கணும், நான் கொடுக்குற ஆயுதத்தை வச்சு சுட தெரியணும். பயிற்சி கொடுத்து ஏத்திடுவேன் படகு. அவன் வந்தான்னு தூக்குடா, இன்டர்நேஷனல் இஷ்யூ ஆக்கடா. ஆடுறா, ஏய் எங்களுக்கு ஒரு மரபு தான், சாகிறதுன்னு ஆயிடுச்சு சண்டைட்டு சாவோம், சரணிஞ்சு சாகக்கூடாது. என்ன எங்க அப்பா என் கூட இருக்க தம்பிகளுக்கு தெரியும், சமைக்கிறதுக்கு கூரையில் ஒரு வீடு கட்டிருந்தோம். போயிட்டு கிளம்பும்போது அப்பா உன்னை பார்க்கணுறாரியா, வாயா அம்மா கூப்பிடுது. போய் என்னங்க பாருங்க, உட்காரியா. ஐயா எதிரி கூட்டிட்டான், இப்ப இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி எதிரி கூட்டிட்டான் ஐயா, கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும். அப்படியே அகத்தா நமக்கு ஒரு உயிர் போற நிலைமை வந்ததுன்னா ஐயா பொசுக்குன்னு போயிடக்கூடாது ஐயா, அதுல 4 பேரை நம்ம வெட்டி கொண்டுட்டாயா சாகணும். எப்படி இவன் கூட இருந்தவனா 2 நிமிஷம் என்னோட பேசவே இல்லை. இப்படி ஒரு அப்பே, இப்படி ஒரு மயன். அதனால எங்க பரம்பரை மண்டிட்டு வாழ்வதற்கு மானத்தோட மாண்டு போகலாம், சரணடைஞ்சு வாழ்வதற்கு சண்டையிட்டு செத்து போகலாம். ஏன்னா உயிரினும் மேலானது எங்க உரிமை. சீமான் செத்தா அவனுக்கு, அவன் குடும்பத்துக்கு, என் உரிமை செத்தா என் ஒட்டுமொத்த இனத்துக்கும் பாதிப்பு. புரிஞ்சிருச்சா? நீ ஒண்ணு பாரு, இப்ப மீனவர் கதை இது. இப்ப இந்த கன்னியாகுமரியிலே வச்சுக்க, இந்த மீன்பிடி நம்ம படகு போயிட்டு திரும்புற இடத்துல 3 கிலோமீட்டர் அளவுக்கு தூரம் விடணும். ஆனா அவன் 300 மீட்டருக்கு இந்த தூண்டி மேல் கல்லை போட்டு நான் போய் சுத்தி பார்த்தேன். இது ஐயா ஸ்டாலின் அரசு நிறைவேற்றுச்சா, இல்ல ஐயா தலவாய் சுந்தரம் நிறைவேற்றினாரா, இல்ல இங்க இருந்த ஐயா மனோ தங்கராஜ் பால்வளத்துறை அமைச்சர், இவங்க மாதிரி ஒரு பைத்தியக்கார கூட்டத்தை நீ பார்க்க முடியாது. பால்வளத்துறை அமைச்சர் இருப்பாரு, பால் இருக்கும், வளம் எங்கன்னா தெரியாது. கால்நடை துறை அமைச்சர் இருப்பாரு, கால்நடை, வேர் இஸ் கால்நடை தெரியும். ஐ டோன்ட் நோ. டே இவங்க விசித்திரமானவங்கடா. கடல்ல மீன் வளத்தை பெருக்கிறதுக்கு டப்பா இருக்குல்ல சட்டி, அதுல மீனை கொண்டு கடல்ல விட்டவங்கடா. டேய் இந்த மாதிரி ரொம்ப அறிவாளி நம்ம கூட பிறந்த ஆட்சியில் இருக்கிறவங்க ரொம்ப அறிவாளி. எது ஒன்றுக்கு இவர்கள் நிற்பார்கள். இந்த நிலத்தில் இருக்கிற, தமிழர் நிலத்தில் இருக்கிற, நம் தாயின் மடியில் இருக்கிற நச்சு ஆலைகளை எல்லாம் நட்டது எவன்? எல்லாம் காங்கிரஸ். கூட இருந்தவன் எவன்? இந்த திமுக மாறி இவங்க தான் 50 ஆண்டுகள். எது ஒன்று நடந்திருக்கு சொல்லு, எது ஒன்று? உன்னுடைய கல்வி மானிட உரிமை, மாநில உரிமை. கல்வியை பொதுப்பட்டியலுக்கு எடுத்துட்டு போனது யாரு? இந்திரா காந்தி. எடுத்துட்டு போவது இருந்தது யாரு? ஐயா கருணாநிதி. 18 ஆண்டுகள் தொடர்ச்சியா மத்திய அமைச்சரவையில் இருந்தது யாரு? திமுக. இப்போ கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர போராடுவோம். அப்ப என்ன பண்ணி பல்லாங்குழி அடிச்சு விளையாடிட்டு இருந்தீல, எடுத்துட்டு போகும்போது கல்வி மாநில உரிமை எடுத்துட்டு போக கூடாது. ஜெர்மன், கனடா, அமெரிக்கா எல்லா நாடுகளிலும் கல்வியில் முதலிடத்தில் இருக்க நாடுகளில் எல்லாம் கல்வி அந்தந்த மாநில உரிமைக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அவன் பாடத்திட்டத்தை வகுத்துக்கலாம், அவன் வரலாறு, அவன் மொழி, அவன் கலை இலக்கியம், அவனே தேர்வு வச்சுக்கலாம், அவனே மதிப்பெண் போட்டுக்கலாம் அப்படின்னு. அது மாநில உரிமை. அது எடுத்துட்டு போயிட்டு ஒரு கல்விக் கொள்கை, ஒரு ரேஷன் கார்டு, ஒரு வரி எல்லாம். ஆனா ஒரே தண்ணி வராது. காவிரி தண்ணி கன்னடா இருக்கு, முல்லை பேரியாற்று தண்ணி கேரளா மலையாளிகளுக்கு, ஏன் வளம் எல்லா பயிலுக்கும். எப்படி? அணுவுல வெடிச்சா சாகிறது நானு, மின்சாரம் எல்லா பயிலுக்கும். இது ஒரு கூட்டம். எதற்காக உனக்கு காங்கிரஸ்? எதுக்கு நின்றுக்கு சொல்லு. காவிரி நதி நீர்ல 450 டிஎம்சி தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. 500 டிஎம்சி வேணும்னு வழக்கு போட்ட பெருந்தகை ஐயா கருணாநிதி அவர்கள். அப்ப பிரதமர் அம்மையார் இந்திரா காந்தி. கர்நாடகாவில் ஆளுகிற உயரத்தில் இருக்கு, இங்க துணை சக்தியா இருக்கு. அங்க
ஆளுகிற உயரத்தில் இருந்த அந்த கட்சியை விட்டுறக்கூடாதுன்ட்டு கன்னட மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிச்சு வழக்கை திரும்ப பெறுங்கன்னு ஐயா கருணாநிதி சொன்னவன ஆட்சியை கலைச்சி விட்டுருமோன்னு பயந்துக்கிட்டு திரும்ப பெற்றுட்டாப்ல. அதுக்கப்புறம் அந்த பிரச்சனை பேசி தீக்கிற பிரச்சனையா மாறி இப்ப 150 டிஎம்சிக்கு அல்லாடிட்டு இருக்கோம். காவிரி நதிநீர் உரிமையை பறிச்சதவன், பறி கொடுத்ததுவன், 2 பேரும் பள்ளியிலச்சு வந்து வீட்டு வாசல ஓட்டு கேட்கறது அவன். நீ ஓட்டை போட்டு எங்களை ரோட்ல போடுறது நீ. இந்த கொடுமைய உலகத்துல எது ஒன்றுக்கு உனக்கு நிப்பான்னு சொல்லு. ஒரு சொட்டு தண்ணீர் தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு கொடுக்க முடியாது. டே, அங்க இருக்கிற ஒரு கன்னடன் சொன்னா மன்னிக்கலாம்டா. மதிப்பு மிக்க அந்த நாட்டின் மாநிலத்தின் முதலமைச்சர் சீதாராமையாவும் துணை முதலமைச்சர் சிவகுமார்னு சொல்றாங்க. மதிப்பு மிக்க தலைவர்கள் சொல்றாங்க தமிழர்களுக்கு ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது. அந்த காங்கிரஸ் கட்சியின் வெற்றிக்கு போய் வேலை செஞ்ச ஆள் தெரியுமா? தமிழ்நாட்டின் திமுக கட்சி தலைவர் இல்லை உடன் பிறந்தவனே தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின். முதலமைச்சராகவே போய் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுங்கன்னு 1,25,00,000 மக்கள் நம்ம இருக்கோம் தமிழர்கள். அந்த வாக்கை அவர்களுக்கு செலுத்த சொல்லி வேண்டிட்டு வந்தவர் இவர். அவன் பதவிக்கு வந்தா தண்ணி தரமாட்டான் தெரியும், மேகதாதுல அணையை கட்டுவான் தெரியும். அப்புறம் ஏன் நீ ஓட்டு கேட்ட? எப்படி? இப்ப நீ என்ன முடிவு எடுத்துக்கணும்? ஒரு சொட்டு தண்ணி தர முடியாது. அப்போ உனக்கு ஒரு சீட்டும் கிடையாது, கூட்டும் கிடையாது, வெளியே போ. நீ நல்ல நல்ல தலைவனா தான் சொல்லிருக்க. இப்போ அவன் செய்யல, இந்த தலைவர்கள் செய்யல, திமுக செய்யல, ஐயா ஸ்டாலின் செய்யல. மானங்கட்டு மறுபடியும் காங்கிரஸ் வீதிக்கு வருது. நீ என்ன செய்யணும்? மான தமிழச்சி மாறுல பால் குடிச்சு வளர்ந்த பிள்ளையா இருந்தா ஒரு சொட்டு தண்ணி நீ தரமாட்ட, ஒரு ஓட்டு உனக்கு கிடையாதுடா. இந்த நிலையை நீ உருவாக்குனாதான் அவன் இவனுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்க வருவான். நீ மானங்கட்டு ஓட்ட போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அவன் எதை உனக்கு கவனிப்பான்? அவனுக்கு தண்ணி கொடுக்கலான்னு போட்டுருவான், அவனுக்கு கச்சத்தீவை திருப்பி எடுக்கலான்னு போட்டுருவான், அவனுக்கு என்ன செஞ்சாலும் போட்டுருவான். ஏன் தமிழை மானங்கட்டவன் முடிவு எடுக்கிறான்? எதுக்கு நீ போடுற? எதுக்கு போடுற சொல்லு. நீ பேசுறது ராகுலுக்கு புரியுமா? இல்ல சோனியா காந்திக்கு இல்ல பிரியங்கா காந்திக்கு ஏதாவது புரியுமா? ஏன்னா ஒரு கோட்பாடு தானடா. டேய், தகப்பன் என்பவன் பெத்தவனா இருக்கணும், தலைவன் என்பவன் தன் ரத்தவனா இருக்கணும். என் மொழி புரியாதவன் எனக்கு இறைவனா இருக்க முடியாது, என் வழி உணராதவன் எனக்கு தலைவனா இருக்க முடியாது, என் இன வரலாறு தெரியாதவன் என் இனத்தை வழிநடத்தி செல்ல முடியாது. இதான்டா தத்துவம், இதான் தத்துவம். வைத்தியர் ஒரு இனமடா, உலகத்தில் மூத்த இனமடா, 26,000 மக்கள் தொகை கொண்ட அந்த இனமெல்லாம் விடுதலை பெற்று பெருமையோட வாழுதுரா. ஒரு இனம் என்றைக்கிடா முழுமையான விடுதலை அடையும்? அது என்றைக்கு தனக்கென்று ஒரு நாடு அடைகிறதோ அன்றுதான் அது முழுமையான விடுதலை அடையும். அந்த விடுதலைக்காக போராடியவன்டா தமிழரின வரலாற்றிலே நம் தலைவன் மெதகுவே பிரபாகரன் அவர்கள். அந்த விடுதலை போராட்டத்தை இவங்க தான் ஆயுதம் கொடுத்தாங்க, இவங்க தான் பயிற்சி கொடுத்து அனுப்புனாங்க, போராட வச்சாங்க, கப்பல்ல ஆயுதம் கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க. போராடிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அம்மையார் இந்திரா காந்தி கொல்லப்பட்ட பிறகு ராஜீவ் காந்தி வந்து அவருக்கு வெளியுறவு கொள்கையில இது எதுவுமே தெரியாம அப்ப இருந்த வெளியுறவுத்துறை செயலாளர்கள் பேச்சை கேட்டு கொள்கையை மாற்றி எவன் பாதிப்புக்கு ஆளாகிறானோ அவனை விட்டுட்டு எவன் பாதிப்புக்கு ஆளாக்குறானோ அவன் பக்கம் போய் நின்றுச்சு. போயிட்டு என் உடன் பிறந்தவனே 3 கையெழுத்துல நம்ம இனத்தின் தலையெழுத்தை மாத்தினவங்கடாவீங்க. லால் பகதூர் சினிமாவை கையெழுத்துல, சினிமாவை பண்டாரநாயக்க கையெழுத்துல பல லட்சக்கணக்கான மலையக மக்களை, நம் சொந்தங்களை குடியேற்றவர்களாக்கி ஒரே நாள்ல கொண்டாந்து இங்க இறக்கி விட்டு போயிட்டான்டா, குடியுரிமையற்றவர்களாக்கி. அவன் வாழ்க்கை என்னாச்சு? போச்சு. அடுத்தது இந்திரா காந்தி அதே லால் பகதூர் சினிமாவோ பண்டாரநாயக்க தலைமையில நடந்த கையெழுத்துல நம்ம கச்சத்தீவை எடுத்து கொடுத்து மொத்தமா நம்ம மீனவ சொந்தங்களில் வாழ்வாதாரத்தை முடிச்சவங்கடா. அடுத்து ராஜீவ் ஜெயவர்தனி ஒப்பந்தத்துல ஒரு தேசியத்தின் விடுதலை கனவை தீ வச்சு கொளுத்துனங்கடாவீங்க. இவங்க போய் நின்று சொல்லிக்கிட்டு இருக்க, சிங்களம் கூட நம்ம பெண்களை அவ்வளவு கற்பழிச்சு கொண்டதில்லடா, நம்மளை அவ்வளவு அழிச்சதில்லை. இந்திய ராணுவம் அமைதிப்படைங்கிற பேர்ல ஒரு அநியாய படை அனுப்பி, பீஸ் கீப்பிங் ஃபோர்ஸ், பீப்புள் கில்லிங் ஃபோர்ஸ் அனுப்பி நம்ம மக்களை 20-25,000 பேரை கொன்னு குவிச்சது ராஜீவ் காந்திடா. என் அன்பு உடன் பிறந்தவனே, நெஞ்சு வெடிக்கும்டா, வலிடா. மத்தவன் சொல்ற மாதிரி வலி இல்லை. என் மொழி சிதைஞ்சு போச்சே வலி, மீட்க காக்க வலி இல்லையேன் வலி, கண் முன்னாடி என் சினம் குவிக்கப்பட்டுச்சே, எனக்கு அதுக்கு ஒரு நீதியை பெற முடியலேன்னு வலி, ஆந்திர காட்டுக்குள்ள என்னை செம்மறையை கட்ட வந்தவன் வெட்ட வந்தவன் திருட்டு பட்டம் கட்டி கொண்டு விட்டானே, அப்படி ஒரு வலி. எல்லாம் ஒவ்வொன்றும் தாங்க முடியாத இதய முழிக்க வழிதான் இந்த வெடிச்சு சிதறுகிற மொழி என்பதை என் உடன் பிறந்தார்கள் புரிந்து கொள்ளணும். தேசிய கனவை ஒரு தேசிய இனத்தின் தாயக விடுதலை கனவை
அழிச்சு நாசமாக்கினது காங்கிரஸ், கூட நின்னது திமுகடா. உனக்கு தெரியுமாடா, பிஞ்சு குழந்தைகளை கறிக்கட்டையாக்கி தூக்கி வீசினான்டா. பிறந்த நம்ம தமிழ் பிள்ளைகளா சிங்கள பிள்ளையான்னு தெரியாத பிள்ளையை கொண்டு குவிச்சான். உலகத்தில் தடை செய்யப்பட்ட எல்லா ஆயுதங்களையும் பயன்படுத்தினான் சிங்களன். கண்டுக்கிறதே இல்லை. கணக்கில்லாத காடி 80,000 கோடியை வட்டியில்லாத கடனா கொடுத்தது இந்த நாடு தான்டா. நீ கை சின்னத்துக்கு போடுறிய அந்த கை தின்னான்டா. நீ போட்டிய சூரியன் அவங்க தான் கூட நின்று கொன்னவன். தெரியுமா உனக்கு? பைத்தியக்காரா உனக்கு என்ன தெரியும்? கடந்த காலத்தை மறந்தவனுக்கு ஏதுடா நிகழ்காலம், நிகழ்காலம் இல்லாதவனுக்கு ஏதுடா எதிர்காலம்? ஏது எதிர்காலம்? அறிவோட சிந்திச்சு பாரு. இன்னும் எதுக்கு இந்த காங்கிரஸை தூக்கிட்டு அலையிற? இந்த பாரதிய ஜனதா எதுக்கு வருவான்? உன் வீட்டு அளவுக்கு வருவானாடா? உன் வாழ்க்கை பத்தி கவலைப்படாதவனுக்கு எதுக்குடா உன் வாக்கு? இந்த நாட்டை பத்தி கவலைப்படாதவனுக்கு எதுக்கு நீ ஓட்ட போடுற? எதுக்கு போடுற? எதுக்கு வருவான்னு சொல்லு. எதுக்கு வருவான்? எதுக்கு வருவான்? எதுக்கு வருவான்? மேற்கு தொடர்ச்சி மலை எங்க தொடங்குது? கேரளால. எங்க முடியுது? ஒரிசா கிட்ட. ஏண்டா அவன் மலையை தொடாம நம்ம மலையை அறுத்துட்டு போறானே, அது மலையா நம்ம பூமி தாயின் மார்பா முளையான்னு அறிவு சமூகம் சிந்திக்க வேணாமாடா? சிந்திக்க வேணுமா? தாயின் மார்ல ஊற்றுற பால் எனக்கும் உனக்கும். பூமி தாயின் மலை மார்பில் இருந்து வர்ற பால் உலக உயிர்களின் தாய்ப்பால் என்பதை அறியாத கல்வி, கற்பிக்காத கல்வி உனக்கு எதுக்கு? என்ன நீ படிச்ச? மழை இல்லாத நிலம் பாலைவனம். மழை இல்லை என்றால் மழை பொழிவை பெற முடியாது. புரியாதா? ஒரு நாட்டின் எதிர்காலம் அந்த நாட்டின் வகுப்பறையில் தீர்மானிக்கப்படுது. ஒரு நாட்டின் நலன் அந்த நாட்டின் ஒவ்வொரு வீட்டின் சமையல் அறையில் தீர்மானிக்கப்படுது. அந்த நாட்டின் வளம் அந்த நாட்டின் நிலத்தின் வளத்தை பொறுத்து, அந்த நாட்டின் நிலத்தின் வளம் அந்த நாடு பெறுகிற நீரின் வளத்தை பொறுத்து, அந்த நாடு பெறுகிற நீரின் வளம் அந்த நாடு பெறுகிற மழையின் வளத்தை பொறுத்து, அந்த நாடு பெறுகிற மழையின் வளம் அந்த நாடு பெற்றிருக்கிற மலைகளின் வளத்தை பொறுத்து. புரியுதா? மலை இல்லைன்னா என்ன ஆகும்னு? பல லட்சக்கணக்கான உயிர்களின் உறைவிடமடா மலை. ஆதியில் அங்குதானடா நீ வாழ்ந்த. குன்றில் வாழ்ந்ததால் குன்றவர்கள், இன் உச்சரிப்பு குன்றி குன்றி குறவர் என்று அழைக்கப்பட்டோம். அந்த கூட்டத்தின் தலைவன் தானடா நம்முடைய முருகன். என்னடா நீ நினைக்கிற? என்னடா கவனிக்கிற? எதுக்கு உனக்கு என்ன பிரச்சனை? குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கிறாருங்கிற. வெட்டிட்டு போறான் அந்த குன்றில் குமரன் இல்லையா? ஆயிரக்கணக்கான மலை பேருரைகளை, அருளுரைகளை, பிரசங்கங்களை செய்தார் இறைமகன் இயேசு. இந்த மலை அந்த மலை இல்லையா? நபிகள் நாயகம் மலைக்கு செல்லும் அவர்கள் ஹீராங்கிற அந்த மலை பொதுமில் தான், அந்த குகையில தான் பேரொருள் பெற்றார்கள், இறையருள். அந்த மலை இந்த மலை இல்லையா? கேரளாவில் மலை இருக்கும்போது அவன் ஏன் நம்ம மலையை வெட்டணும்? பதில் சொல்லு. முல்லை பேரியாற்று அணை இருக்கு, அதுக்கு கீழே சிற்றணை இருக்கு. அந்த சிற்றணையில நீரை தேக்கி வச்சுக்கலாம். நமக்கு பல ஆண்டுகளா மரங்கள் இருக்கு, கொஞ்சம் மரங்கள் இருக்கு. அந்த மரங்களை வெட்டிட்டு தூர்வாரி கொண்டால், ஆழப்படுத்திக் கொண்டால் அதிக தண்ணியை சேமிக்கலாம். இதுக்கு இந்த மரத்தை வெட்ட அனுமதி கேட்டு தமிழ்நாடு அரசு கேரளா அரசு கிட்ட எத்தனை ஆண்டுகள் முறையிட்டு இருக்குன்னு யாராவது சொல்லுங்க? 45 ஆண்டுகள். அவன் வெட்ட அனுமதிக்கல. கடைசியா இப்ப பினராயி விஜயன் கொடுத்துட்டாரு. வெட்டலாம் போது உச்சநீதிமன்றத்தில் தடையை போட்டு ஒருத்தன் வழக்க போட்டு பதில் மனு கேரளா அரசு தாக்கல் பண்ணுது, வெட்ட முடியாதுன்னு. மரத்தை வெட்டக்கூடாதுதான், ஆனா வெட்டிட்டால் நட்டு வச்சு வளர்த்துடலாம். மரத்தை வெட்டினால் நட்டு வைத்து வளர்க்கக்கூடிய மரத்தையே வெட்டக்கூடாது என்று தடுக்கிற கேரளா, வெட்டினால் வளர்க்க முடியாது, அதை உருவாக்க முடியாது என் மலையை வெட்டி எடுத்துக்கிட்டு போறான். இதை அனுமதிக்கிறாவும் அரசு, திமுக அரசு, அதிமுக அரசு கூட நின்று ஒரு வார்த்தை பேசுறாடா காங்கிரஸ், பாஜக. என்னத்துக்கு நீ போடுற? எதுக்கு போடுற? அவன் நம்ம வளர்த்த பூரா எடுத்துட்டு போயிட்டு அதே லாரியில குப்பையை கொண்டாந்து போட்டுறான். மருத்துவ கழிவு, காய்கறி கழிவு, பிளாஸ்டிக் குப்பையை. இங்க இருக்கிற போலீஸுக்கு, செக் போஸ்டுக்கு தெரியாம கொண்டு வரானாடா? தெரியாம கொண்டு வரானா? சொல்லு. இது வளைக்கொள்ள காடு, அவனுக்கு அவன் பார்வையில் நம்ம குப்பமேடு. நீ சகித்துக்கிற சாரா உன் தொழுகையில, உன் ஜபத்துல, உன் வழிபாட்டுல, உன் அழுகையால. இல்ல அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் கையெழுத்து அதை எங்களை மலையை உயர்த்து காட்டு. உன்னால உருவாக்க முடியாத ஒன்றை உனக்கு அளிக்கிற உரிமை எவன் கொடுத்தான்? வளத்தை சுரண்டி கொழுப்பதை வளர்ச்சின்னு உனக்கு எவன்டா சொல்லி கொடுத்தான்? எவன் சொல்லி கொடுத்தான்? இந்த மலை ஒண்ணுதா, இந்த பூமி ஒண்ணுதா, இந்த மரம் ஒண்ணுதா? உன் பிள்ளைகளோடதரா, அவன் பிள்ளைகளோடதரா, உன் சந்ததியோடதரா பத்திரமா வச்சுட்டு போகணும்டா. அவனுக்கு ரோடு போட, அவனுக்கு வீடு கட்ட, அவனுக்கு துறைமுகம் கட்ட ஓ மலை. ஏன் அவன் மலையா இருக்கல? உனக்கு தெரியாது. மதுரையில் ஒரு வழக்கு ராத்திரிக்கு போட்டு காட்டுறேன் பாரு. அந்த நீதிபதி என்ன இவர் வழக்கு போட்டவன் யார் தெரியுமா? இந்த ஊர்ல இருக்கிற ஒரு மலையாளி. வழக்கை, இந்த பிரச்சனைக்கு யார் தெரியுமா காரணம்? நாங்க தான், நாம் தமிழர் கட்சிக்காரங்க தான்.
எங்களை மாவட்ட ஆட்சியர் தடை போடுகிறார். அதை நீங்க கேரளாவில் மனுவில் பாருங்க. கேரளாவில் மலையை வெட்டுவதற்கு தடை இருப்பதால், இந்த வார்த்தையை எல்லாரும் நீங்க கவனிச்சுக்கணும், தடை இருப்பதால் அங்கே அரசு மற்றும் தனியார் கட்டுமானங்கள் பாதிக்கப்படுவதால், மலை மணல் இல்லாமல் பாதிக்கப்படுவதால் தமிழ்நாட்டிலிருந்து வெட்டி எடுத்து செல்வதற்கு மாண்புமிக்க நீதிமன்றம் எங்களுக்கு அனுமதி தரணும். இதாண்டா வழக்கு. இந்த நீதிபதி என்ன கேட்டிருக்கணும்? இல்லை அரசு தரப்பு வழக்கறிஞர் கேரளாவில் மலையை வெட்ட ஏன் தடை இருக்கணும்னு ஒருத்தனாவது கேட்டிருக்கணுமா இல்லையா? கேட்டிருக்கணும்ல, கேட்கல. அரசு தரப்பு கேட்கல, அரசாங்க வழக்கறிஞர் கேட்கல, நீதிபதி கேட்கல. 750 லாரிகளில் ஒரு நாளைக்கு பெர் டே வெட்டி கொண்டு போகலாம்னு நீதிமன்றம், மாண்புமிக்க நீதிமன்றம் நம் தாயின் மாறையருக்கு அனுமதி கொடுக்குது. அவன் மலை அப்படியே இருக்கணுமா? ஏன் மலையை வெட்டி தரமட்டமாக்கி குவாரியாக்கி அழிக்கணுமா? மேற்கு தொடர்ச்சி மலையை துண்டிச்சிட்டான். உனக்கு அதை பத்தி கவலை இல்லை. நீ போய் ஆயர் சொல்வார், அதை கேட்டுக்கிட்டு காங்கிரஸுக்கு போடு. ஆனால் எழுதி வச்சுக்க, நீ நான் சத்தியத்தின் மகன், என்னைக்காவது ஒரு நாள் நீ என்னை தேடுவேன். இறைப்பணி என்பது, ஆன்மீகம் என்பது, வழிபாடு என்பது ஒரு நிலத்தில் நல்ல அரசியலை உருவாக்குவது, நல்ல ஆட்சியை அமைய செய்வதை விட ஆகச் சிறந்த இறைப்பணி ஒன்றுமில்லை. ஒரு தலைவன் இறைவனை போல இருந்து ஆட்சி செய்யணும். ஒரு சாதிக்கு, ஒரு மதத்துக்கு, ஒரு கட்சிக்கு செய்யக்கூடாது. கட்சிக்காரனுக்கு கொடுக்கறது, சாதிக்காரனுக்கு கொடுக்கறது, மதத்துக்காரனுக்கு கொடுக்கறது. நீ படிச்சிருக்கீல்ல, சாதி அரசியல் ஆகி அது அதிகாரத்துக்கு வருமானால் அங்கு சகோதரத்துவம், சமத்துவம் செத்து போகும். மதமே அரசியலாகி அது அதிகாரத்துக்கு வருமானால் அங்க மனிதநேயம் செத்து போகும். பணம் அரசியலாகும் என்றால் அங்கே மாண்புமிக்க ஜனநாயகம் செத்து போகும். கேடுகட்ட பணநாயகம் பிறந்துவிடும். பணமே அரசியலாகும் என்றால் மக்களுக்கான சேவை செத்து போய் முதலீடு செய்கிற வேட்பாளரின் லாப தேவை வந்துவிடும். பணமே அரசியலானால் அங்கே பண்பாடும் ஒழுக்கமும் செத்து போகும். இது வேணும்னா நீ என்னை விட்டுட்டு இவங்களுக்கு ஓட்டு போடு, இல்லை இதை மாத்தணும்னா தயவு செய்து எனக்கு போடு. அப்ப எப்படி ஆட்சி வேணும்? நான் இறைவன்டா, நான் இறைவன், இறைவனின் மகன். நான் என்ன செய்வேன்? எல்லா சாதியை கடந்து, மதத்தை கடந்து, மண்ணை எல்லாம், புல்லு பூண்டு பூச்சி நாய் நரி எல்லாம் எது கேட்டாலும் எல்லா உயிருக்கும் இறைவன் எல்லா வேண்டியதெல்லாம் கொடுப்பார். அப்படி ஆட்சி செய்யணும்டா தலைவன், அப்படி ஆட்சி செய்யணும். எப்படி? குடிதளி கோலோச்சு மாநில மன்னன் அடிதொழி நிற்கும் உலகு. ஒரு தாய் பெற்ற குழந்தைக்கு அப்படி குறிப்பறிந்து சேவை செய்தாலோ, நாட்டு குடிகளுக்கு அப்படி குறிப்பறிந்து ஒரு மன்னன் சேவை செய்தால் அவனை உலகம் போற்றி தொழுங்கிறான். எப்படி சொல்றான்? இப்ப இவர் என்ன கிறிஸ்தவரா, இவர் இஸ்லாமியரா, இவர் இந்துவா, பாகுபாடு இருக்கக்கூடாது. இவர் நாடாரா, இவர் கோனாரா, இவர் செட்டியாரா, இவர் பிள்ளை முதலியாரா, இவர் வண்ணாரா குயவரா, இவர் பிராமணரா, இவர் கவுண்டரா, வன்னிய பாகுபாடு இருக்கக்கூடாது. ஏன்? பிறப்பு ஒக்கும் எல்லா உயிருக்கும். விளங்குதா? உலகத்துல ஒரு பெரிய தத்துவம்ங்கிறான். எவன் உயர்ந்த மனிதனா? கீழே விழுந்து கிடக்கிறவனை தூக்கி விடுறதுக்கு எவன் குனிறானோ அவன் தான் உயர்ந்த மனிதனா. இந்த சிந்தனையாளன் வர்றதுக்கு முன்னாடி ஏன் பாட்டேன்? தாள கிடப்பாரை தற்காத்து நிற்பதே தர்மம்ங்கிறான். ஏன் இதெல்லாம் படிச்சையா படிக்கல என்னன்னு தெரியல. நான் பள்ளிக்கூடத்தெல்லாம் மூடிடலான்னு உனக்கு இன்னும் நிறைய டாஸ்மார்க்கை திறந்து விட்டு குடிச்சிட்டு நிம்மதியா போடா இன்னும் கொஞ்சம் திரையரங்க கட்டி விடுவோம். அங்கேயும் இங்கேயுமா விசில் அடிச்சு திர்றா, விசில் அடிச்சு திரி. என்ன பண்றது? இங்க பாரு, ஒரு ஆட்சி எப்படி இருக்கணும்னா எல்லா உயிர்களுக்கும் இறைவனிடத்துல பேசுகிற உயிர், பேச தெரியாத உயிர். நீ மந்திரம் சொல்லி வழிபடுற மாடு என்ன செய்யும்? மான் என்ன செய்யும்? யானை என்ன செய்யும்? புலி என்ன செய்யும்? எல்லா உயிர்களுக்கும் வேண்டியதை இறைவன் அருள்வான், பகிர்ந்தளிப்பான், கொடுப்பான் என்று ஒரு இருக்குல்ல, நம்புறீல? அதுபோல முறை செய்து காப்பாற்றும் மன்னவன் மக்களுக்கு இறை என்று வைக்கப்படும்ங்கிறான் வள்ளுவ பெருமான. அப்படி ஒரு ஆட்சி செய்யணும்டா. இது இந்துக்கு தான், இது கிறிஸ்தவருக்கு, இது இஸ்லாமியருக்கு. சிறுபான்மை மக்களின் பாதுகாப்பு, கிறிஸ்தவர் இஸ்லாமியர்களின் பாதுகாப்பு. என்ன வீட்டுக்கு வீடு 2 போலீஸ் போடுவியாடா? டேய், என்ன வீட்டுக்கு வீடு 2 செக்யூரிட்டி போடுவிய? இந்த சிறுபான்மைங்கிறது இந்த சமூகம் ஏற்றுச்ச. எப்படி சிறுபான்மை?
படிச்சிருக்கீங்கள உலக வரலாறு? மதத்தை வச்சு மனிதனை மதிப்பிட்டது எந்த நாடு? எந்த நாட்டின் வரலாறு? எந்த நாட்டின் வரலாறு சொல்லு. மொழி இனத்தை வைத்து தாண்டா மனிதனை மதிப்பிடும் உலகம் புறா. மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். ஐரோப்பிய யூனியன், ஐரோப்பிய ஒன்றிய முழுமைக்கும், ஐரோப்பிய கண்டம் முழுமைக்கும் ஒரே மதம் தானடா, கிறிஸ்தவம் தானே, ஒரே பைபிள் தானே. எதுக்கு இத்தனை நாடு? நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், ஜெர்மனி, பிரான்ஸ் என்னத்துக்கு வந்துச்சு? மொழி வழியே தேசிய இனங்கள், நிலங்கள். அப்படிதானடா. இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் ஏன் போச்சு? ஓர் இறை அல்லா, ஓர் வழி நபிகள் மொழி, ஒரே மார்க்கம் போச்சு. அங்கே போய் பங்களாதேஷ் ஏன் பிரிஞ்சிச்சு? என் உருது என் தாய்மொழி ஆட்சி மொழின்ட்டான் முகமது அலி ஜின்னா. டாக்கா பல்கலைக்கழகத்தில் படிச்சு கொண்டிருந்த முஜிபுர் ரஹ்மானும் அவன் நண்பர்களும் என் தாய்மொழி வங்க மொழி என்னாச்சுன்ட்டான் பிரச்சனை. ஓ மொழி உனக்கு ஓ நாடு, என் மொழி எனக்குன்னு தாய் மொழியிலேயே தனி நாடு விட்டு போனது பங்களாதேஷ். இப்போ என்ன தெரியுது? முஸ்லீம் தானே ஒன்றா இருந்திருக்க வேண்டியதானே, கிறிஸ்தவம் தானே ஒன்றா இருந்திருக்க வேண்டியதானே. மகாராஷ்டிராவிலிருந்து குஜராத் ஏன் பிரிஞ்சு? வேற நாட்டுக்கு போகணும். குஜராத் ஏன் பிரிஞ்சு? எல்லாம் இந்து தானே பெரும்பான்மை மக்கள். ஏன் நீ மராட்டியன், நான் குஜராத்தி. புரிஞ்சிருச்சா? 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 நீ இந்து, நான் தமிழன். நீ மலையாளி, நீ தெலுங்கன், நீ கன்னடன். நீ இஸ்லாம், நான் தமிழன், நீ உருது, நீ அரேபியன், நீ மலையாளி, தமிழன், கன்னடன். நீ கிறிஸ்தவன், நான் தமிழன், அவன் 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 தெலுங்கன், அவன். அப்படிதான் இருக்கணும். இங்க கிறிஸ்தவன் எவனும் தமிழனாகல, தமிழன் தான் கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கிறான். இங்க இஸ்லாமியன் எவனும் தமிழனாகல, தமிழன் தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறான். புரிஞ்சுக்கிட்டு இருக்கணும். சிறுபான்மை பெரும்பான்மை, சிறுபான்மைன்னு சொல்ற ஸ்டாலின் பெரும்பான்மையோட. ஏய் சிரிக்காம சொல்லு பதில். சிறுபான்மைன்னு சொன்ன எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் பெரும்பான்மையா? எப்படி பெரும்பான்மை? மதத்தை வச்சுதான் மனிதனை கணக்கிடுறானா? நீ மொழி சிறுபான்மை, நீ லிங்குஸ்டிக் மைனாரிட்டி. நீ பள்ளிக்கூடம் கட்டுறதுக்கு, மருத்துவமனை கட்டுறதுக்கு, கல்லூரி கட்டுறதுக்கு அனுமதி எப்படி வாங்கின? லிங்குஸ்டிக் மைனாரிட்டின்னு பெர்மிஷன் வாங்கின. நீ மொழி சிறுபான்மைன்னு சொன்ன. இங்க மொழி பெரும்பான்மை. எப்படா நீ சிறுபான்மைன்னு சொன்ன? எப்படி? டேய், நான் இன்னைக்கு இந்து மாறிக்கிறவேன் கிறிஸ்தவனா, இந்து நாளைக்கு மாறிக்கிறவேன் இஸ்லாமா, கிறிஸ்தவன் மாறிக்கிறவேன் இஸ்லாமா. மதம் மாறிக்கொள்ள முடியும், மொழியும் இனமும் மாறிக்கொள்ள முடியாதது. அதாங்க அடையாளம். இந்தியாவில் 29 மாநிலம் பிரிக்கப்பட்டிருக்கு, 8 ஒன்றிய பிரதேசம் இருக்கு. சாதி வழிய மாநிலம் பிரிக்கலையே. தெலுங்கு ரெட்டியாருக்கு ஒரு சாதி, நாடாருக்கு ஒரு மாநிலம், அப்படி பிரிக்கலையே. தேவருக்கு ஒரு, அப்படி பிரிக்கலையே. மதத்துக்கு இந்துக்கு ஒரு மாநிலம், கிறிஸ்தவருக்கு ஒரு மாநிலம், முஸ்லீமுக்கு ஒரு, பிரிக்கல. மொழி வழியே மாநிலங்கள், நிலங்கள், இனங்கள். தெலுங்கு அது தனி, மலையாளி தனி, தமிழ் தனி. அப்ப இது என் நிலம்டா, என் இனம்டா, என் மண்ணடா, என் மக்களடா. இந்த நிலத்தை வாழ்வது எல்லாருக்கும் உரிமை உண்டு, ஆள்வதற்கு தமிழனுக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு. அவரவர் வீட்டில் அவரவர் வாழ்வதும், அவனவன் நாட்டை அவனவன் ஆள்வதும் அடிப்படை அரசியல் உரிமை, ஃபண்டமெண்டல் பொலிட்டிக்கல் ரைட்ஸ். இதை புரிஞ்சுக்கணும். போட்டு தேவையில்லாம போட்டு குழப்பிக்காத. நீ எனக்கு போட வேணா. எப்ப போட்டு என்னை ஜெயிக்க வச்சா? 10 வருஷமா முச்சந்திலிருந்து கத்தி தான் பாக்குறேன். இந்த மாதிரி பனைமரத்தில் மழை எஞ்ச மாதிரி கருத்து போயிட்டேன். என்ன பண்ண சொல்ற? அரிக்குது, கையெல்லாம் மூஞ்சி அரிக்குது, காந்தது. என்ன பண்ணுது? உன் கூட பிறந்து தொலைச்சிட்டனே, அப்புறம் கத்தித்தானே சாகணும். காதல விழ மாட்டேங்குது. சத்தமா ஏன் பேசுற? சத்தமா பேச்சியே காதல விழல, முடி கத்தியே காதல விழல. இதுல நான் என்ன இப்படி பேசவா? என்ன நேயர்களே, இந்த தேர்தலில் நம்ம எப்பவும் போல கை சின்னத்துக்கு திமுகவுக்கு வாக்கு போடுவோம். படிச்சவன் தானே மற்றவனுக்கு, கற்றவன் தானே மற்றவனுக்கு வழிகாட்டணும். ஒரு மகத்தான மாற்றத்தை கன்னியாகுமரி தொடங்குச்சுன்னு உலகத்துக்கு காட்டுறா. என்னடா திமுக வென்றுச்சு, என்னது இருந்துருச்சு? முத 60 வருஷம் ஆண்டுருக்காங்கடா. நம்ம அம்மாவுக்கு வந்து 1000 ரூபாடா உரிமை தொகை. யாரோட உரிமை? கலைஞரின் உரிமை தொகை. அவருக்கு என்ன உரிமை இருக்கு? 1000 ரூபாய் இல்ல, என்ன உரிமை தொகை? சரி கொடுத்தோல, கொடுத்த 1000 கொடுத்த. ஏன்? ஒரு நாளைக்கு 30 ரூபா வக்கு இல்லை ஆத்தாளுக்கு. 60 வருஷம் ஆண்டுடா, 1000 ரூபாய்க்கு வக்கு இல்லாம நம்ம ஆத்தாளை நிறுத்தி வச்சிருக்கேன். சரி கொடுத்தாங்க. ஒரு வருஷம் வர கொடுத்துட்டான்ல, 5 வருஷம் கொடுத்துட்டான்ல வச்சுக்க, ஒரு 3 வருஷம் கொடுத்துட்டாங்க. இப்ப ஆட்சி முடிஞ்சிருச்சு. அடுத்த ஆட்சிக்கு வரப்போகும்போது 2000 வளர்ச்சியில் வருது. ஏன் 1000லிருந்து 2000 வளர்ச்சி? இதெல்லாம் வளர்ச்சி. வைத்தியக்கார பள்ளிக்கூடத்துக்கு போற பிள்ளைக்கு 1000, தம்பிக்கு 1000, 3 வருஷம் படிச்சு முடிச்சிட்டான்னா ஒன்றும் இல்லை. அப்ப அந்த 1000 கிடைக்க என்ன பண்ணணும்? வேலை கொடுக்கணும், அதுக்கு திட்டம் இருக்கணும்.
8000க்கு டோக்கன், 8000க்கு டோக்கன். என்ன வேணுமோ கடையில் போய் வாங்கிக்க. அப்ப நம்ம என்ன சொல்ல வேண்டியது? ஐயா அந்த அண்ணா அறிவாலயம் எங்களுக்கு வேணும், இந்த டோக்கனை மொத்தமா. நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் இந்த முதலமைச்சர் பதவிக்கு வந்து எப்படியாவது என் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு. மொத்தம் 8000 டோக்கன் நீங்க வச்சுக்கிட்டு இந்த முதலமைச்சர் பதவி எனக்கு கொடுத்துருங்க. இந்த டாஸ்மார்க்கெட் சரக்கு அடிச்சு 15-20 லட்சம் பேர் என் அக்கா தங்கச்சி தாலி எடுத்திருக்காங்க. செத்து போன சித்தப்ப பெரிய உயிரை வாங்கி கொடுத்துருங்க. கேவலம் கேவலம். 8000 ரூபா. இவர் ஐயா வந்து எடப்பாடி 10,000. ஃப்ரிட்ஜ் அதுக்குள்ள எதை வைப்ப? காய்கறி, வெண்டைக்காய், அதைவே கொடுப்பேன். அது எங்க அப்பா விவசாயி தான் தரணும், அவன் தான் தரணும். எப்படா நம்மளை ஏமாத்துறாங்க பாடுறா. படிச்சிருக்கோம்னு இங்க வாடா, இலவசத்தில் கொடுக்குற பணத்தை, இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுப்பாயின்னு கேட்கணும்ல. 10,500,000 கோடி கடன் தமிழ்நாட்டுக்கு, 1 லட்சம் கோடி வட்டி, 10,500,000 கோடி கடனை வாங்கி என்ன செஞ்சாங்க? சாலையை சரியா போட்டாங்களா? பேருந்தை ஒழுங்கா ஓட்டினாங்களா? தடையில்லாம மின்சாரம் தந்தாங்களா? குடிக்க நீராவது தந்தாங்களா? படிக்க தரமான கல்வி, பார்க்க வேலை, இல்ல பார்க்க நல்ல மருத்துவம், எதையுமே செய்யாம எப்படா 10,500,000 கோடி கடன்? ஃப்ரீ ஸ்கீம், இலவசம். இப்ப இவங்க அறிவிச்சிருக்கிறதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு 1 லட்சம் கோடி தேவைப்படும். 8,000 ரூபா, அவர் 10,000 ஃப்ரிட்ஜ். அப்புறம் 1 கிலோ எண்ணெய், 1 லிட்டர் எண்ணெய், 1 லிட்டர் பருப்பு. இதுல இன்னொருத்தர் வந்திருக்காரு பாருங்க, 2,500. சரிதான். எங்க மானம் இப்ப ஏலத்துக்கு போயிடுச்சு. எங்களுடைய மானத்தை வச்சு ஏலம் போட்டு தெரியா நீ. ஏதோ அறிவு சமூகம் யோசிச்சு பாரு. காங்கிரஸ், பாரதிய ஜனதா இதுக்காக எனக்கு வேணும்னா என்கிட்ட சொல்லு, இல்ல அலைபேசி எண் இருக்கு வாங்கி பேசு, இல்ல ஒரு கடிதம் மாதிரி போடு. ஆனா இதுக்காக தமிழ்நாட்டுக்கு காங்கிரஸ் வேணும்னே. ஏன்னா இன்னும் கொஞ்சம் பேர் தமிழங்க இருக்காங்க, அவங்க எல்லாம் கொண்டு குவிக்கணும். அதுக்கு வேணும். இன்னும் கொஞ்சம் உரிமை இருக்கு, பறிக்கணும். ஏண்டா நீட்டுன்னு சொல்ற நீட்டு நம் பிள்ளைகளின் மருத்துவ கனவை பொசிக்க ஒரு திட்டம் கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ். ஜிஎஸ்டி சரக்கு மற்றும் சேவை வரியின் இந்த சுமக்க முடியாத வரியை திணிச்சவன் யார்? காங்கிரஸ். இந்த என்ஐஏங்கிற ஆள் தூக்கி சட்டத்தை கொண்டு வந்தவன் யார்? காங்கிரஸ். செயல்படுத்தினது யார்? ஐயா மோடி. அவன் பெத்து பேர் வச்சான், இவர் ஊட்டமா உணவு கொடுத்து வளர்க்கிறார். 2 பேரும் ஒண்ணுதான் தம்பி. பார்ட்டி சேஞ்ச் பாரதிய ஜனதா காங்கிரஸ், பிட்வீன் பார்ட்டி சேஞ்ச், நோ பாலிசி சேஞ்ச். அவங்க கொடியில வண்ணம் மாறும், கொள்கையில என்ன மாறாது. ஒரே பொருளாதார கொள்கை, ஒரே கல்விக் கொள்கை, ஒரே வெளியுறவு கொள்கை, ஒரே பாதுகாப்பு கொள்கை, ஒரே தொழில் கொள்கை ஒன்றுதான். என்ன பொருளாதார கொள்கை? தனியார் மயம், தாராள மயம், உலக மயம், 2 ஒன்றுதான். இவன் மசூதியை இடிப்பான், அவன் இடிக்க அனுமதிப்பான். அவன் மசூதி கோயில் கட்ட அடிக்கல் நாட்டுவான், இவன் கங்க்ராச்சுலேஷன் சொல்லுவான். 2 பேருக்கு என்ன வித்தியாசம் கண்ட? இல்ல காங்கிரஸ் திமுக வந்தாதான் கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கும். அப்ப இறைமகன் இயேசுவை பாதுகாக்க மாட்டாப்ல. சும்மா ஒப்புக்கு போய் செபிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆண்டவர்கிட்ட பாவத்தை ஒப்பு கொடுத்தா மன்னிச்சிருவாரு. அதனாலதான்டா நீங்க திருப்பி இந்த திமுக காங்கிரஸ் ஓட்டு போட்டீங்க. நீ என்ன பாவம் செஞ்சாலும் இறைமகன் இயேசு கர்த்தர் உன்னை மன்னிப்பாரு. ஆனா அந்த காங்கிரஸ் பிஜேபிக்கு ஓட்டு போடுற பாரு, மன்னிக்கணும். ஸ்ட்ரைட்டா நரகந்தா. என்ன செட்டில் வச்சு வருது. அது நம்ம ஊர்ல தான் மேல இருக்காது. என்னத்தை சொல்லி அநீதிக்கு எதிரான புரட்சி தீயை பற்ற வைக்கவே நான் வந்தேங்கிறார். அது எரிந்து கொண்டு இருக்க வேண்டும் எப்போதும் என்று நான் விரும்புகிறேங்கிறார் இறைமகன் இயேசு. அவர் பத்த வச்ச தீயத்தான் 10 ஆண்டுகளா தூக்கிட்டு உன் மகன் கொளுத்தி எடுத்துக்கிட்டு வாரேன். நீ எனக்கு ஒண்ணும் சொல்லான்னு பரவாயில்ல, தண்ணி ஊத்தி அணைச்சிட்டு போயிட்டு இருக்க. இந்த குரல் வலையில ஒருத்தன் பாட்டு கேட்க தந்தையார் செய்த தச்சு தொழிலையே தமையனும் செய்தாரே, தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. இயேசு தங்க உழவர்கள் உழுதிட கலப்பைகள் செய்து கொடுத்தாரே. அந்த கலப்பை எந்த கலப்பை? இந்த கலப்பு தான்.
நிலங்களை உழுவது போல் உள்ளத்தை உழுங்கலென்று உலக பிதா சொன்னபோது இயேசு ஊராரின் எண்ணமதில் ஒன்றாக பதிந்து விட்டார். என் அன்பு சொந்தங்கள், என் ஆறுயிர் தம்பி தங்கைகள், நிலங்களை உழுவது போல் உங்கள் மனங்களையும் உழுங்கள். நல்ல விதையை, தூய அரசியலுக்கு, தூய ஆட்சிக்கு, புரட்சிகர அரசியல் விதையை உங்கள் உள்ளங்களில் தூவுங்கள். கேளுங்கள் தரப்படும், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு. தேடுங்கள் கிடைக்கும் என்றார். எத்தனை வருஷம் தேடுறேன் மையன்? 10 வருஷமா தேடுறேன், தேடிக்கிட்டே இருக்கேன். அதுல 36 லட்சம் மானத்தமிழ் மக்கள் இந்த மகனை தேடி வராங்க. வருவ நீ வருவ சொல்றாருல இறைமகன், உனக்கு முன்பாக நான் செல்கிறேன்னு. எனக்கு முன்பாக போயிட்டு இருக்காரு. நீ ஒழுங்கா போடல ஓட்டு, என்ன சட்டி தான் இது கன்ஃபார்ம். சிந்திச்சு பார்த்து எதையாவது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மாறுங்க. கற்றறிந்த பெருமக்கள் நிறைந்த மாவட்டம் கன்னியாகுமரி நிகழ்ந்தது மாறுதல். ஒற்றை வளரால் உலகம் திரும்பி பார்க்கிற ஒரு புரட்சியை உங்களால் உருவாக்க முடியும். மகத்தான மாற்றத்தை செய்ய முடியும். இதுவரைக்கு காங்கிரஸ், பிஜேபி, திமுக, அதிமுக இவர்கள் தான் இருந்தார்கள். அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்றீர்கள். அவர்களின் வெற்றி சாதாரண செய்தி. உங்கள் பிள்ளைகள் எங்களின் வெற்றி சரித்திரத்தில் சாதனை, வரலாற்றில் பெரும் புரட்சி, மாபெரும் மாறுதல். கிள்ளியூர் தொகுதியில என் தம்பி ஹிம்லர் நிக்கிறான். அவனுக்கு இணையான ஆற்றல் மிக்க ஒரு நேர்மையான உண்மையான ஒரு வேட்பாளரை சொல்லு. என் தம்பி நீ அவனுக்கு ஓட்ட போட்டுறான்னு சொல்றேன். யாரையா சொல்லு. ஊரா திருட்டு பையன், அயோக்கிய பையன், மல்ல மாதிரி பையன். போடுகிற ஓட்டையெல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும் நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு. ஊழல் லஞ்சம் பெருத்து போச்சு, உண்மை நேர்மை செத்து போச்சு, மாண்பு மிக்க மக்கள் ஆட்சி மண்ணோடு மண்ணா போச்சு. கேடு கெட்ட பணநாயகம் கேலி பண்ணி சிரிக்குதம்மா. பொறுப்பது பாவம்தானே, சகிப்பது சாவம்தானே. நல்ல ஆட்சி மலர்வதற்கு என்ன வழி கூறம்மா. விவசாயி சின்னத்துல ஓட்ட நீயும் போடம்மா. போடுகிற ஓட்டையெல்லாம் திருடனுக்கே தொடர்ந்து போட்டா நாட்டு நிலைமை என்ன ஆகும் நீயும் கொஞ்சம் எண்ணி பாரு. பாருங்க, மகத்தான தலைவன், தன்னலமற்ற தலைவன், குடிக்க வச்ச தலைவர்களுக்கிடையே நம்மளை படிக்க வச்ச நம் தாத்தன் காமராஜர் உழவி நின்று வென்ற மண் இது. அந்த மண்ணிலே அவன் பேரங்க நிற்கிறான். நல்ல ஆட்சியை தர வேண்டும் என்று வாக்கு செலுத்த போகும்போது சாப்பிட்டு விட்டு செல்வீர்கள். உணவை குனிந்து சாப்பிடுகிறீர்கள். உணவை தந்தவனுக்கு நன்றி செலுத்தத்தானது. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்கிறார்கள் நம் முன்னவர்கள். அப்ப உணவிட்டவனை உயிராக நினைக்க வேண்டும். நினையுங்கள். அவனுக்கு நன்றி என்ற எண்ணத்தை கொண்டு நீங்கள் வாக்ககத்திற்கு செல்லுங்கள். வாக்கு செலுத்த போகிற போது உங்கள் பிள்ளைகள், உங்கள் பேர பிள்ளைகள், அவர்கள் முகத்தை பார்த்து செல்லுங்கள். அந்த முகத்தை பார்த்து விட்டு வாக்கத்துக்கு செல்லுங்கள். எந்த சின்னத்தில் வாக்கு செலுத்தினால் உங்கள் பிள்ளைகளுக்கு தரமான கல்வி, தரமான மருத்துவம், கற்ற கல்விக்கேற்ற வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு எந்த சின்னத்தில் செலுத்தினால் கிடைக்கும். நல்ல மருத்துவம், குடிக்க நீர், எங்கே எல்லாருக்கும் வேலை கிடைக்கும். படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு வேலை தருகிறேன் என்று உன் மகன் சொல்கிறேன். எப்படி தருவேன் என்று கேள், நான் போட்டு காட்டுறேன். இதே கன்னியாகுமரியில் பாரு, 5 தலைநகரமா பிரிக்கிறேன் உன் மகன். கன்னியாகுமரி தமிழர் மெய்யலுக்கான தலைநகரா பிரிக்கிறேன். நீ சென்னையில் என்ன கிடைக்குமோ அங்கே வர வேண்டியதில்லை, இங்கேயே கிடைக்கும். நீங்க இருந்து சென்னைக்கு வர ஒரு நாள், திரும்ப ஒரு நாள், 2 நாள் வேணாம். கன்னியாகுமரி தலைநகர், 5வது தலைநகர். மதுரை, கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை, 5 தலைநகரம். 5 தலைநகரா பிரிக்கிறான். சிரிச்சான். ஐயா ஸ்டாலின் வந்து தலையை தூக்கிட்டு 5 நகரங்களை உருவாக்குறேன்றப்பல கொடுத்திருக்காரு தேர்தல் அறிக்கையில். நம்மளுடைய திட்டம், என் உடன் பிறந்தவனே, ஒரு வெள்ளத்தை இப்படி வச்சோம்னா எல்லா இடங்களும் இருக்க ஈ எறும்பு இங்க வந்து குவியும். இதை 5ஆ நொறுக்கி வச்சோம்னா அங்கங்கே இருந்துடும். அதுபோல நம்ம 5 தலைநகரங்களா பிரிக்கிறோம். இங்கே மக்களின் வாழ்விடத்திலேயே
அரசு பணியை கொடுத்துறோம். தென்னை மரம் அதிகமாக இருக்குது கன்னியாகுமரியில், தென்னை சார்ந்த தொழிற்சாலை. அன்னாசி பழம் வருது, அது சார்ந்த தொழிற்சாலை. மீன் பிடிக்கிறோம், மீன் சார்ந்த தொழிற்சாலை. புரியுதுன்னு நினைக்கிறேன். அங்கங்கே மக்களின் வாழ்விடத்திலேயே அரசு பணியை கொடுத்து படித்தவன் படிக்காதவன் அனைவருக்கும் அரசு பணியை கொடுத்துறோம். சொன்னா செய்வேன் உன் மகன். நீ நினைக்கிற அந்தந்த இடத்துல பாலில் சந்தை இருக்கு, கழுதப்பாலில் பெரிய பொருளாதாரம் இருக்கு, எரும மாட்டில் பொருளாதாரம் இருக்கு, ஆட்டில் பொருளாதாரம் இருக்கு, நாட்டுக்குடியில் பொருளாதாரம் இருக்கு, கத்தாழையில் பொருளாதாரம் இருக்கு. நல்லா கொஞ்சம் சனப்பை புல்லுல பொருளாதாரம் இருக்கு, எருக்களஞ்செடியில பொருளாதாரம் இருக்கு. அதையெல்லாம் அண்ணன் போட்டு போட்டு காட்டுறேன். நீ பார், உலக நாடுகள் எல்லாம் எப்படி இதை வைத்துக்கொண்டு பொருளாதாரத்தில் மேம்படுது என்று பார்த்துவிட்டு நீ வாக்கை செலுத்து. ஏப்ரல் 23 செலுத்துகிற வாக்கில் தான் இந்த நாடு மக்களும் அவர்கள் எப்படி வாழ்வது என்பது தீர்மானிக்கப்பட இருக்கிறது. விவசாய சின்னத்திலே ஒரே அழுத்தி இந்த தீய ஆட்சி முறைக்கு தீ வச்சு கொளுத்தி முடித்து விடு என்று உன் அன்பு மகன் வேண்டுகிறேன். விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம், வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்போம். கிள்ளியூர் தொகுதியிலே போட்டியிடுகிற உயிருக்கினிய இளவல் என் ஆர்வீர் தம்பி ஹிம்லர் அவர்களுக்கு நீங்கள் விவசாய சின்னத்திலே வாக்கு செலுத்தி என் தம்பியை வெற்றி பெற செய்ய வேண்டாம், நீங்கள் வெற்றி பெறுங்கள். நீங்கள் வெற்றி பெறுங்கள். உதயசூரியனுக்கு போட்டி, ரெட்டலைக்கு போட்டி, கைக்கு போட்ட, தாமரைக்கு போட்டேன், அவர்கள் வென்றார்கள், நீங்கள் தோற்று போனீர்கள். முதல் முறையாக உங்கள் பிள்ளை என் தம்பி ஹிம்லருக்கு போட்டு நீங்கள் வெற்றி அடையுங்கள். உங்களுக்கான அதிகாரத்தை நிறுவுங்கள். உங்களிடமிருந்து உங்களுக்காக வந்த பிள்ளைகள் நாங்கள் பாருங்கள். 10 வருடத்துக்கு முன்னாடி அங்கே நின்றவர்கள் இன்று இங்கே நின்று உங்களுக்காக கத்துக்கிறோம். நாங்கள் இல்லை என்றால் இன்னொருத்தங்க வந்து கத்துற நிலைமைக்கு வைக்காம எல்லாத்தையும் மாத்திர நிலைமைக்கு எங்களை உயர்த்திருங்க. உயர்த்தி கொண்டுதான் இருக்கிறீர்கள். இல்லை என்றால் உங்கள் மகன் ஒரு பின்புலம் இல்லை, மந்திரி மகனோ அமைச்சர் மகனோ முதலமைச்சர் மகனோ இல்லை, சாதாரண ஒரு மகன். இனம் செத்து போச்சு, என்ன செய்யறது தெரியல. லட்சக்கணக்கான பிணங்கள் கடையில பிரசவிக்கப்பட்டோம், கண்ணீரிலும் ரத்தத்திலும் கருக்கொண்டோம், ஒப்பாரியின் ஓலத்திலும் கதறலிலும் அதையே தாலாட்ட கேட்டு வளர்ந்தோம். என்ன செய்யறது தெரியல. இவங்களை நம்பி பயனில்லைன்னு நாங்களே ஒரு அரசியல் படையா மாறிட்டோம். மாசத்தும் சொல்றார், மக்களுக்கென்று ஒரு படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லைன்னு. இன்னைக்கு என் மக்களுக்கு நாம் தமிழர் என்கிற ஒரு அரசியல் புரட்சி படை இருக்கு. எதையும் தொட பயப்படுறான். பேனாசலை வைக்க முடியல, ஏர்போர்ட்டை கட்ட முடியல, 8 வழிச்சாலை போட முடியல, டங்ஷன் தொழிற்சாலை பண்ண முடியல, பயப்படுறான். ஏன்? ஒரு படை இருக்கு. அப்ப என்ன பண்ணும்? மாற்றி 2016 நான் போட்டியிடும் போது 4.5 லட்சம் வாக்கு, 4.5 லட்சம் வாக்கு வாங்கின கட்சி உலக வரலாற்றில் இந்தியாவில் உயிரோடு இருந்திருக்கா? செத்துருக்கும். திருப்பி 19 நின்ன 18 லட்சம் வாக்கு. 4 லட்சம் இருக்கு, 18 லட்சம் இருக்கு. உயர்த்துறான் என் மக்கள். தன் மகனை நம்பி தூக்குறான். திருப்பி 21 நின்ன 30 லட்சம் வாக்கு. 3வது பெரிய கட்சி திமுக. அதிமுக ஒருத்தங்களை சின்ன சின்ன பசங்க ஒன்னு முதலீடு தொண்டை தண்ணி தான். கத்தியே 10 ரூபா ஓட்டு காசு கொடுக்கல. எல்லாம் கேட்டாங்க, என்ன நீங்க ஒரு தொகுதிக்கு தேர்தல் ஆணையம் 30 லட்சம் செலவழிக்கலாம்ங்கிறது. நான் 3 லட்சம் கூட செலவழிக்கல. இப்போ அதுதான் நிலைமை. அவன் 30 கோடியும் அந்த வட்டி காசு கூட நாங்க செய்யல. அப்போ 3வது பெரிய கட்சி 24 இந்தியாவை யார் ஆள்றதுல நாங்க போட்டியில இல்லை. அது பிரதமர் வேட்பாளர்ல உன் மகன் இல்லை. 36 லட்சம் வாக்கு செலுத்தி அங்கீகாரம் பெற்ற ஒரு மாநில கட்சியா உயர்த்தினது என் மக்கள். 3வது இடத்துல வச்சிருக்க தன் மகனை முதலிடத்துக்கு கொண்டு வைக்க முடியாதா என் மக்களால்? நேரம் ஆயிருமா என்ன? இந்த ஆட்சி தொடரணும். இதே சாராய சாவு இருக்கணும். இதே மாதிரி இலவசங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். 2 வயசு பிள்ளையே கற்பழிக்கிறான், இன்னும் 1 வயசு பிள்ளையே கற்பழிக்கணும். இப்போ 2000 கொடுக்குறான், அடுத்த 5000 கொடுக்கணும். இந்த மாதிரி எண்ணம் இருந்தால் நீங்க அவங்களுக்கே போடுங்க. இலவசம் பெற வேண்டிய நிலையில் இல்லாது, வறுமை ஏழ்மை இல்லாத வாழ்க்கை தரத்தை உயர்த்தணும்னா உங்க பிள்ளைகளை எங்களுக்கு போடுங்க. ஃப்ரீ ஸ்கீம், கட்டணம் இல்லாமல் 3 தான். உறுதியா முதல்ல கல்வியிலிருந்து தொடங்கணும். தரமான சரியான சமமான கல்வி நம் பிள்ளைகளுக்கு கட்டணம் இல்லாம, தரமான சரியான சமமான மருத்துவம் நம் சொந்தங்களுக்கு கட்டணம் இல்லாம, தூய குடிநீர் கட்டணம் இல்லாம. இது 3 தான் காசு இல்லாமல் கட்டணம் இல்லாமல் தரமா கொடுக்கப்படும். மற்ற எல்லாம் காசு. ஓசி பஸ் வரல, ஏசி பஸ் காசு கொடுத்து போ. இலவச மின்சாரம் இல்லை,
கட்டணத்தோடு மின்சாரம், தடையின்றி மின்சாரம். விளங்குதா? அன்னபூர்ணி சூப்பர் 6 கிடையாது, அன்னபூர்ணி சூப்பர் 16 கிடையாது. சிலிண்டர் தருவேன், நானே உற்பத்தி செய்து தருவேன், கன்னியாகுமரியிலே உற்பத்தி செய்வேன். மாட்டு பண்ணையை வளர்த்து மாட்டு சாணத்திலிருந்து நானே எடுத்து உனக்கு வீடுக்கு தருவேன், குறைச்ச விலைக்கு தாரு. அந்த நிர்வாக செலவு, அங்கே வேலை செய்கிற பிள்ளைகளுக்கு சம்பள செலவை எடுத்துக்கிட்டு உனக்கு தாரு. இல்லைன்னா நான் சும்மா கொடுத்தேன்னு வச்சுக்க, நீ அடுப்பு அணைச்சிட்டு வெளியில் போவியா? சும்மாவது எறிட்டுன்பேன். மின்சாரத்தை இலவசமாக தாரேன், டிவி அணைச்சிட்டு வெளியில் போவியா? லைட் அணைச்சிட்டு கதவை முடிவியா? சும்மா தானேம்பேன். போராடி பெறாத எந்த பொருளுக்கும் மதிப்பு இருக்காது என் உடன் பிறந்தவனே. அதனால எதை கட்டணம் இல்லாம தரணும்னு அண்ணனுக்கு தெரியும். கல்வியை தாரேன், உலகத்தரத்துக்கு தாரேன். நீ எழுதி வச்சுக்க. இன்னைக்கு உலகத்திலே முதல் நாடு பின்லாந்து, 2வது நாடு தென்கொரியா, 3வது நாடு சிங்கப்பூர். ஒரு 10 வருஷம் கழிச்சு பின்லாந்துலையும் சிங்கப்பூர்லையும் தென்கொரியாலும் பேசுவான், உலகத்துல கல்வியின் தரம் என்பது தமிழ்நாட்டு கல்வி தரம்னு பேசுவான். பேச வைப்பேன், இந்த பேச வைப்பேன். ஏன்னு கேளு, இவங்கள மாதிரி ஆள் கூட்டத்திலிருந்து வந்தவன் இல்ல, ஒப்பற்ற பெருந்தலைவன் பிரபாகரனின் மகன். இவன் பெண்ணிய உரிமை, பெண்களுக்கு சம உரிமை சொல்லிக்கிட்டே தான் இருப்பான். பிரபாகரன் மகன் தான் செஞ்சுக்கிட்டே இருப்பான். இந்த மாதிரி தன் உடலில் பாதியை கொடுத்து பெண்ணுக்கு சரிபாதி கொடுத்தவன் என் ஆதி சிவன். அதுக்கு பிறகு என் தலைவன் அவன் மகன், அதற்கு பிறகு இந்த நிலத்தில் அவன் மகன் சீமான். 117 பெண்கள், 117 ஆண்கள். சிவன் கொடுத்தான், இப்போது உன் மகன் சீமான் கொடுக்கிறான். இதில் எவன் கொடுக்கிறான்? எவன் கொடுப்பான்? பிச்சைக்கரப்பில். இவங்களை ஒழிச்சு விடு. ஆமீன். ஒரே ஒரு ஓட்டை போட்டு விடு. நீ நேரடியா ஆண்டவர்கிட்ட பேசு, ஆயர்கிட்ட பேசாத. நான் சொல்றத கேளு, அண்ணன் சொல்றத கேளு. உனக்கு முன்னவன் உன் காயத்தை தாங்கி நிற்கிற மகன், எல்லா சுமையும் நான் தூக்கி நிற்கிறேன். இறை மகன் இயேசு சிலுவையை சுமந்தார். ஏன்? ஒரு நொடி செல்லக்குட்டி இறைமகன் இயேசு உலக மானுடர்களின் பாவத்தை சிலுவையா சுமந்தார். ஓ மகன் எதுக்கு இந்த சிலுவை இந்த கலப்பையை சுமக்கிறேன்? என் மண்ணின் மக்களின் பசியை போக்க, அவர் பாவத்தை போக்க, நான் பசியை போக்க கலப்பையை தூக்கிட்டு வரேன். இதுல படத்துல இருக்கிற ஆள் யாருன்னு தெரியுதா? சின்ன யாருன்னு பாரு, நான் தான். அதுல மாடல் நான் தான். மாடல் என்னை வச்சுதான் வரைஞ்சு கொடுத்தான். அவன் தேர்தல் ஆணையத்துக்கு நான் தான் தெரியாம ஓகேன்ட்டான். இப்பதான் ஆமா அவன் தான். அதனால என் அன்பு சொந்தங்கள், என் அருமை இளவல்கள், இந்த நாட்டின் எதிர்காலத்தை புரட்சிகரமான சமூகமாக மாற்றி படைக்க நிற்கிற என்னிலும் இளைய என் தம்பி தங்கைகள், இறையச்சத்தோடு இருங்கள், தொழுங்கள், செவியுங்கள், வணங்குங்கள். ஆனால் ஒவ்வொரு நாளும் எது சரியோ அதை செய்யுங்கள். எல்லாத்திலையும் நல்லதைத்தான் தேர்வு செய்வீர்கள். என் தம்பிக்கு பொண்ணு பார்த்தா நல்ல பொண்ணு பார்ப்போம், என் மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்தா நல்ல மாப்பிள்ளை பார்ப்போம். சாப்பிட போனா நல்ல கடை, அண்ணே அந்த கடையில டிஃபன் நல்லா இருக்கும்னே, அண்ணே அந்த கடையில சட்டெல்லாம் அப்படி இருக்கும்னே சட்டை, அந்த கடையில நகை வடிவமைப்பு டிசைன் அப்படி இருக்கும். எல்லாத்தையும் நல்லது தேர்வு செய்யற நீங்க அடுத்த 5 ஆண்டு கால எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவர்களை, நல்ல தலைவர்களை எல்லாரும் வந்து பேசுவாங்க. எல்லாரும் இன்னும் நிறைய இடத்துல பேசியிருக்கேன். எல்லாரும் பேச்சையும் கேளுங்க. எந்த பேச்சு ஏற்புடையதோ கொள்ளுங்க, ஏற்பில்லாததை தள்ளுங்க. தயவு செய்து சொல்லுங்க, எங்கள் வாக்கு விவசாயிக்கு என்று சொல்லுங்க. புரட்சி எப்போதும் வெல்லும். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல செயல். மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி எதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ் தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க. கிள்ளியூர் தொகுதியிலே என் தம்பி ஹிம்லர் வெல்க. வணக்கம்.